திமுகவை ஆட்சியில் அமர வைப்பதற்காக தாவேக தலைவர் விஜய் கட்சி ஆரம்பித்திருப்பதாக பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். காளையார்கோவிலில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எல்லோரும் எம்ஜிஆர் ஜெயலலிதாவாக ஆகிவிட முடியாது என்றும் கூறினார். ஆனால் திமுக ஆட்சியில் வருவதற்காக சில பேர் கட்சி ஆரம்பித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். மதிப்புரிய ஜோசப் விஜய் நேற்று காரைக்குடியில் நடந்த சம்பவத்தை சொன்னார். ஜோசப் விஜய் சைக்கிளில் ஓட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் கை காட்டிட்டே ஓடிட்டே ஆடிட்டு வந்தாரு அப்படிலாம் சொன்னாங்க. எல்லாரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது, எல்லாரும் புரட்சி தலைவி அம்மா ஆகிவிட முடியாது. அதற்காக தனி கொள்கைகள் வேணும், அமைப்பு வேணும், இயற்கையான உணர்வுகள் வேணும். ஏதோ திமுகவை ஆட்சியில் அமைப்பதற்காக ஜோசப் விஜய் தனியாக கட்சி ஆரம்பிச்சது. மக்களுக்கு ஓட்டுக்கணும், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வந்திருக்கோம். திமுக ஓட்டணும் அதுக்காக வரலாம், சைக்கிள் ஓட்டுறதுக்காக வரக்கூடாது. அப்படித்தானே? இதெல்லாம் ஒரு கேலி கூத்தான விஷயமா இருக்கு. இனி எலெக்ஷன் எக்ஸ்பிரஸ் செய்திகளை பார்க்கலாம். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி தொகுதியில் 17 கோடி ரூபாய் மதிப்பில் விரைவில் கலை அறிவியல் கல்லூரி தொடங்கப்படும் என அத்தொகுதி திமுக வேட்பாளர் மொஞ்சனூர் இளங்கோ உறுதியளித்துள்ளார். ஈசனத்தம் பகுதியில் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு கேட்டு பரப்புரையில் ஈடுபட்ட அவர் இவ்வாறு கூறினார். காலேஜ் கட்டிட்டு இருக்கு, விரைவில் அந்த காலேஜ் திறந்து விடப்படும் என்ற உறுதியை உங்களிடத்தில் சொல்லி வரும் தேர்தலில் அதிமுக 100 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற்றால் தமிழ்நாட்டு அரசியலை பாஜக தலைகீழாக புரட்டி போட்டுவிடும் என விசிக தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் தொகுதியில் திமுக வேட்பாளர் கௌதம் திராவிடமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்த அவர் இவ்வாறு கூறினார். அது மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் போட்டதாகத்தான் பொருள். அதை நீங்கள் எடுத்துச் சொல்ல வேண்டும். இந்த இரட்டை இலை ஜெயலலிதா காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இந்த இரட்டை இலை எம்ஜிஆர் காலத்தில் இருந்த இரட்டை இலை இல்லை. இது மோடியிடம் அடமானம் வைக்கப்பெற்ற இரட்டை இலை. மயிலாடுதுறை சட்டப்பேரவை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் சுத்தமல்லி பழனிசாமி அதிமுக அறிவித்துள்ள நலத்திட்டங்களை எடுத்துக் கூறி பரப்புரை செய்தார். வல்லாலகரம், மணக்குடி, மன்னம்மந்தல் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் புடைசூழ அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருவாரூர் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் கீழக்காவாத்துக்குடி ஊராட்சிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் பொதுமக்களை சந்தித்து ஆதரவு திரட்டினார். திருவாரூர் தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் பூண்டி கலைவாணன் நத்தம் ஈபி காலனி, சேந்தமங்கலம் ரோட்டுத்தெரு, கீழத்தெரு, அம்மாள அம்மாள் நகர், வடக்கால் முத்தமிழ் நகர், தட்சிணகாளி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டார். அப்போது அவருக்கு பொன்னாடை போர்த்தியும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் உட்கட்சி பிரச்சினை காரணமாக முதுகுளத்தூர் தொகுதி தாவேக வேட்பாளர் பரப்புரையில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. தாவேகவின் ராமநாதபுரம் கிழக்கு மாவட்ட செயலாளர் மலர்விழி முதுகுளத்தூர் தொகுதி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டார். இதனால் அதிருப்தியடைந்த தாவேக மேற்கு மாவட்ட செயலாளர் மன்மதனுக்கும் மலர்விழிக்கும் இடையே கருத்து வேறுபாடு எழுந்தது. மேலும் வேட்பாளர் மலர்விழி எங்கிருந்து பரப்புரையை தொடங்க வேண்டும் என்பதிலும் இரு தரப்பினரிடையே மோதிக்கொண்ட வீடியோ வெளியானது. மற்ற கட்சிகள் சூறாவளி பரப்புரையை மேற்கொண்டு வரும் சூழலில் உட்கட்சி பூசலால் தாவேக வேட்பாளர் இன்னும் பரப்புரை மேற்கொள்ளாமல் உள்ளார். இதனிடையே இரு தரப்பினர் மோதிக்கொண்ட விவகாரத்தில் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் அருகே திமுக வேட்பாளர் ஆர் நல்லதம்பி துணி இஸ்திரி செய்து கொடுத்து சலவை தொழிலாளர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளராக 3வது முறையாக போட்டியிடும் ஆர் நல்லதம்பி எலவம்பட்டி, மொளக்காரம்பட்டி, குனிச்சி, செவ்வத்தூர் உள்ளிட்ட கிராமங்களில் பரப்புரை செய்தார். அப்போது குனிச்சி கிராமத்தில் சலவை தொழிலாளர்களுக்கு உதவி செய்ததுடன் சால்வை அணிவித்தார்.